இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் வந்து இன்ஸ்டாகிராமில் மதுரை மாநாட்டில் இவர் எடுத்த ஒரு வீடியோ, இவர் முகத்தை காமிச்சு இதை காமிச்சு அந்த சின்ன வீடியோ அதை போட்டிருக்காரு. போட்டால் 11 கோடி பேர் அதை பார்த்துருக்காங்க. இதுவரை இன்ஸ்டாகிராமு ரெக்கார்டே உடஞ்சிச்சு. இதுவரை எந்த ஒரு வீடியோவையும் 11 கோடி பேர் பார்க்கலை. 11 கோடி பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த 11 கோடி பேரில் தமிழ்நாடு இருந்து பார்த்தவன் யார்? ஏன்னா விஜய்க்கு பக்கத்து மாநிலத்திலையும் இருக்குல்ல, இதிலெல்லாம் அவங்களுக்கு இருக்குது. கேரளாலெல்லாம் அவருக்கு ரொம்ப ரசிகர்கள் அதிகம். கேரளாவில் தமிழ்நாடு அளவுக்கு கேரளா அவ்வளோதான். ஆந்திராவிலெல்லாம் அவங்க அவ்வளவு அதிகம் இல்லை. ரஜினிகாந்துக்கு இருக்கிற அளவுக்கு ஆந்திராவில் இல்லை. வட இந்தியாவில் கூட ரஜினிகாந்த் மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி இல்லை. ஆனால் தமிழ்நாடு கேரளா ரொம்ப அதிகம். ஸோ 11 கோடி பேர் பார்த்துருக்காங்க. சரி, அதில் 11 கோடி பேரில் 5 கோடி பேர் 4 கோடி பேர் வந்து மற்ற மாநிலங்களை சேர்ந்தவராக இருந்தாங்கன்னு வைங்க. அப்போ தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்தவங்க எப்படி 4-5 கோடி பேர் இருக்கும்? பார்க்குறது சர்வசாதாரணம். நீங்களும் நானும் கூட என்னமோ வீடியோ வந்திருக்கேன்னு பார்ப்போம். அதை வச்சு கணக்கு போடக்கூடாது. அதை வச்சுக்கிட்டு விஜய்க்கு 10 கோடி பேர் இருக்காங்க, 11 கோடி பேர் இருக்காங்க, பார்த்துருக்காங்க அவனுக்கு. ஆனால் அதில் உண்மையான செல்வாக்கை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அந்த பார்த்ததை லைக் போடுவாங்க, விருப்பம் தெரிவித்து இப்போ லைக் பண்ணுவாங்க. அதில் தான் உண்மையான செல்வாக்கு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் 1.5 கோடி பேர் வந்து லைக் பண்ணியிருக்காங்க. சில பேர் சொல்லுவாங்க, சார் ஒரே ஆள் 100 லைக் போடுவான். அது போட முடியாது. நீங்கள் ஒரு ஆள் ஒரு லைக்குக்கு மேலே அதில் போட முடியாது. நீங்கள் ஒரு 10 லைக் போட்டிங்கன்னா உங்கள் ஒரு லைக்கை தான் எடுத்துக்கோங்க. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒரு லைக்கை தான் எடுத்துக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா 1.5 கோடி லைக்ஸ் வந்துருக்கு. அப்படின்னா ஒரு 1 கோடியே 60 லட்சம். அந்த 60 லட்சத்தை மற்ற மாநிலங்கள்னு வச்சுக்கிட்டா கூட குறைந்தது 1 கோடி லைக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் விஜய்க்கு அந்த இன்ஸ்டாகிராமில் வந்திருக்கு. அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம் அரசியல்வாதிகளுக்கு. இந்த ஸ்டாலினுக்கும் மற்றவங்களுக்கும் அதிர்ச்சி தரக்கூடிய விஷயம். எப்படி 1 கோடி லைக்ஸ் வந்தது, அதுவும் தமிழ்நாட்டில் 1 கோடி 60 லட்சத்தில் 60 லட்சத்தை நம்ம குறைச்சாலும் 1 கோடி லைக்ஸ் இந்த இன்ஸ்டாகிராமில் வந்தது. நமது தமிழ்நாடு அரசியல்வாதிகளை அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக ஸ்டாலினும் சரி எல்லா அரசியல் தலைவரும் அசந்து உட்காந்துட்டாங்க. 1.5 கோடி லைக்கு குறைந்தது அந்த 60 லட்சம், 1 கோடி 60 லட்சம் லைக். அது 60 லட்சம் போனாலும் 1 கோடிக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி இருக்கிற எந்த அரசியல் தலைவருக்கும் கிடைக்காது. அப்போ இவருக்கு கிடைச்சிருக்குங்கிறது மிகப்பெரிய விஷயம்.